ஷின்சான் தான் எல்லாரையும் பயமுறுத்தி அலற விட்டு பார்த்துருப்போம். ஆனால் இந்த எபிசோடில் நம்ம ஷின்சானே அலறிட்டு இருந்திருப்பான். எந்த அளவுக்கு அலறி இருப்பானா, தூங்குறதுக்கு கூட நம்ம ஷின்சான் பயந்துட்டு இருப்பான். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நைட் ஆயிடுச்சு. அதனால் ஷின்சானோட அம்மா வந்து ஷின்சான் போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷின்சானும் சரி அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஷின்சானை தூங்க வச்சுட்டோம். இப்போ கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலான்னு மிக்ஸி டிவி ஆன் பண்ணுறாங்க. இந்த டிவியில் ஒரு மூவி ஓடிட்டு இருக்கு. அதில் ஒரு கருப்பு பூனை வந்து ஒரு பங்களாக்குள்ளே போயிருது. அந்த பங்களா வேற ஒரு பயங்கரமான வைப்ல இருக்கு. ஸோ அந்த பூனையோட சொந்தக்காரங்க அந்த பூனையை தேடிட்டு ஓடி வர்றாங்க. அதனால பங்களாக்கு வெளில நின்று பூனையை கூப்பிட்டு இருக்காங்க. அந்த பூனை பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி தெரியல. அப்படி பூனையை கூப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட் ஓப்பன் ஆகுது. இவங்களும் பார்த்தீங்கன்னா பயப்படாம அந்த பங்களாக்குள்ளேயே போறாங்க. உள்ள போயிட்டு மீக்கோ மீக்கோன்னு அந்த பூனை பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா மீக்கோவை காணும். ஆனா ஒரு ரூம்குள்ள இருந்து மியோ மியோன்னு சவுண்டு கேட்குது. அப்பாடா நம்ம மீக்கோவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த ரூம்குள்ள ஓடி போறா அந்த பொண்ணு. அந்த ரூம்ல பார்த்தா ஒரு பாட்டி தான் அந்த பூனை மடியில வச்சிட்டு இருக்காங்க. உடனே அந்த பாட்டி கிட்ட போயிட்டு பூனை வந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்துருச்சு, சாரி பாட்டியே அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த மேன்ஷனுக்குள்ள இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது, நீங்க எப்போல இருந்து இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு கண்ணாடியை பாக்குது. கண்ணாடியில பார்த்தா அது பாட்டி இல்ல, வேற உருவம் தெரியுது. அந்த உருவம் பார்த்தா பயங்கரமா இருக்கு. பக்கத்துல கத்தி வச்சுட்டு வெட்ட போற மாதிரிலாம் இருக்கு. அதை பார்த்து இவங்க அலறத பார்த்தா கீழே ஷின்சான் அலற சவுண்டு கேட்குது. என்னடா தூங்க போனவன் அலற சத்தம் கேட்குதுன்னு மிக்ஸி அலறாங்க. அப்புறம் தான் தெரியுது நம்ம ஷின்சான் பையன் தூங்க போகாம டேபிள் கீழே உட்காந்து அவன் இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கான். கத்துனதெல்லாம் மிக்ஸி வந்து ஜூஸை கொட்டி விட்டுருவாங்க. அதனால கொட்டின ஜூஸை துடைக்கிறதுக்காக அவங்க போறாங்க. ஆனா ஷின்சான் தூங்க போகாம மறுபடியும் வந்து பக்கத்துல போய் உட்காந்து டிவியை பார்த்துட்டு இருக்கான். அந்த ஷோல பாத்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ள இருந்து என்னை காப்பாத்துங்க, அந்த டோரை எப்படியாவது லாக் பண்ணி விடுங்க அப்படின்னு ஒரு குரல் கத்திக்கிட்டே இருக்கு. இந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணலாமா இல்ல வெளியே ஓடிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி போய் ஹெல்ப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை அன்லாக் பண்ண போறாங்க. ஆனா அந்த பூனை வந்துட்டு கத்திட்டு இருக்கு, வேணாம் அன்லாக் பண்ணாத அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அந்த டோரை அன்லாக் பண்ணிட்டு ஷாக்கா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஷின்சானை காமிச்சிட்டாங்க. மிக்ஸி வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க. போய் தூங்கு, இதெல்லாம் பார்த்தா பயப்பட தான் செய்வேன், நீ போய் தூங்கு அப்படின்னு ஷின்சான் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வந்து நல்லா ஷோ போயிட்டு இருந்துச்சு, ஏன் இப்படி ஆஃப் பண்ணிட்டீங்க, போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் நீ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒன்னும் உங்களோடலாம் பயந்தவங்கள் இல்லை அப்படின்னு சொல்றான். அவங்களும் பார்த்தீங்கன்னா அது என்னவோ உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவன் நம்மளை கிண்டல் பண்றானே அப்படின்னு சொல்லி ஷின்சான் மண்டையில ஒரு கொட்டை கொடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க. ப்ரஷ் பண்ணிட்டு போய் தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தலைவன் ப்ரஷ் பண்ண போயிட்டு ப்ரஷ் பண்ணாம பல்லு விளக்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதை பார்த்து மண்டையில ஒரு கொட்டை மறுபடி போட்டு விட்டு ஒழுங்கா பல்லு விளக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவனும் நல்லா பல்லு விளக்கிட்டு தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி நீ பாத்ரூம் போயிட்டு தூங்க, இல்லைன்னா பெட்ல நீ உச்சா போயிருவ அப்படின்னு சொல்றாங்க. இவனு வந்து பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி பாட்டு பாடிட்டே போயிட்டு இருக்கான். அங்க போனா பாத்ரூமை பார்த்து ஷின்சானுக்கு ஒரே பயமாயிருது. நல்லா பாத்ரூம் போகாம தூங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போகாமலே வந்துடுறான். ஆனாலும் அவனுக்கு தூங்க முடியல. சீலிங்க பார்த்துட்டு இருக்கையில அது எலும்பு கூடு மாதிரி உருவத்துல தெரியுது. அதை பார்த்து பயந்து எம்மான்னு கூப்பிடுறான். அவங்க வந்து என்ன ஷின்சான், நான் வந்து நீ 1ல இருந்து 10 வரைக்கும் நீ எண்ணிட்டே இரு, உனக்கு தூக்கம் வந்துடும், நான் அது வரைக்கும் ஸ்டோரி புக்கு தேடுறேன். ஸோ ஸ்டோரி சொன்னா அவன் தூங்கிடுவான்ல, அதனால நீ எண்ணிக்கிட்டே இரு, நான் ஸ்டோரி புக்கை வந்து தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இவனு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு எண்ணிட்டே இருக்கான். மிக்ஸியும் ஒரு கதை புக்கை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஷின்சான் அம்மா உனக்கு கதை சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஷின்சான் நிஜமாலே தூங்கிட்டான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹாரி வந்து ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்தவர் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ போத்து தலைக்கேறி தள்ளாடிட்டு வந்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பாத்ரூம்குள்ளே தான் போறாரு. நம்ம ஷின்சானுக்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகணும்னு தோணுது. ஆனால் அவனும் பாத்ரூமுக்கு போகலான்னு வர்றான். ஆல்ரெடி அந்த படத்தை பார்த்து அவன் பயந்துட்டு இருந்ததுனால இப்போவும் அவனுக்கு பயமாகவே இருக்கு. இருந்தாலும் பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் பாத்ரூம் பக்கம் போனால் உள்ளேருந்து ஹாரி வராரு. ஹாரியை பார்த்து இவன் அலற, இவனை பார்த்து ஹாரி அலற. உடனே அவங்க அம்மா கிட்ட ஷின்சான் ஓடி போனால் அவங்க ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவனுக்கும் அள்ள விட்டுருச்சு. உடனே குடும்பமாக சேர்த்து அலறிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நீ ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டிருக்க கூடாதுல மிக்ஸி, பயம் ஆயிடுச்சுல எங்களுக்கு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே நீங்கள் டாய்லெட்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு அமைச்சு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து எல்லாருமே தூங்க போயிட்டாங்க. ஷின்சான் பாத்தீங்கன்னா ஹாரி பக்கத்துல தூங்கிட்டு உங்க பக்கத்துல படுத்தாதான்ப்பா பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி படுத்துட்டு இருக்கான். ஹாரி பக்கத்துல தூங்கின அப்புறம் தான் ஷின்சான் நிம்மதியாவே தூங்க போறான். அவ்வளவுதான் காய்ஸ், எபிசோட் முடிஞ்சிருச்சு. நீங்களும் இதே மாதிரி ஏதாச்சும் பேய் படத்தை பார்த்து பயந்துட்டு தூங்காம இருந்திருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.